அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து மட்டன் சுக்கா செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் வந்து மட்டன் வந்து 1/2 கிலோ எடுத்துருக்கேன். தேவையான அளவு உப்பு, வெங்காயமும் தக்காளியும் எடுத்துருக்கேன். இந்த வெங்காயத்தையும் தக்காளியும் எண்ணெயில் விட்டு வதக்கி அரைச்சிக்கணும். தேங்காய் பால் எடுத்துருக்கிறேன். புளி பேஸ்ட்டு, எண்ணெய் தாளிப்புக்கு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தண்ணியோடு வச்சுருக்கிறேன். மிளகாத்தூள், சோம்புத்தூள், மிளகுத்தூள், ஜீரகத்தூள், மல்லித்தூள், தாளிப்புக்கு பட்டை, அனாசிப்பூ, ஏலக்காய், கிராம்பு, கருவேப்பிலை, புதினா, மல்லித்தலை. வாங்க அனைவரும் போய் சமைப்போம். இப்போ மட்டன் சுக்கா செய்ய நம்ம வந்து பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டோம். இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றுவோம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ வெங்காயத்தையும் தக்காளியும் போட்டு ஒரு வதக்கிக்குவோம். வதக்கி அரைச்சிக்குவோம். தக்காளியும் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ அதை எடுத்து மிக்சியில் கொடுத்து அரைச்சி. இப்போ தாளிப்புக்கு பட்டை, அன்னாசி பூ போடுவோம். நல்லா பொரியட்டும். பொரிஞ்சிருச்சு. இப்போ கருவேப்பிலையை போடுவோம். இப்போ கருவேப்பிலை பொரிஞ்சிருச்சு. 1/2 கிலோ மட்டன் எடுத்து போடுவோம். இந்த எண்ணெயிலே வதக்கி விடுவோம் மட்டனை. இப்போ மட்டன் போட்டனால தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஊற்றிக்குவோம். இப்போ நல்லா இதில் எண்ணெயில் வதக்குவோம். நல்லா வதங்கிக்கிட்டு இருக்குது. இப்போ இதில் சோம்புத்தூளை போடுவோம். மஞ்சத்தூளையும் போட்டுருவோம். மிளகு, சீரகம் போட்டுருவோம். மல்லித்தூளை போட்டுருவோம். மிளகாத்தூளையும் போட்டுருவோம். இப்போ நல்லா வதக்கி விடுவோம். நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம அரைச்ச வெங்காயம், தக்காளி விழுதையும் போட்டுருவோம். இப்போ கறி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ குக்கரை மூடிடுவோம். கறி சுக்கா வந்து தண்ணியெல்லாம் ஊற்றி மட்டன் வந்து வெந்துருச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் வடைச்சட்டியில் வதக்குவோம். வடைச்சட்டி வச்சாச்சு. இப்போ அந்த கறி கொஞ்சம் வதங்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ வெந்த மட்டனை கருவேப்பிலை, மல்லித்தலை, புதினாவெல்லாம் போட்டு எண்ணெயில் போட்டு ஒரு வதக்கிட்டு வெந்த மட்டனையும் போடுவோம். வதங்கட்டும். நல்லா சுருள வந்துடும். மட்டனை போட்டாச்சு. நல்லா வதங்கட்டும். சூப்பு எலும்பு எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை வந்து குழம்பா வச்சுருவோம். குழம்பெல்லாம் கலக்கி வச்சுருக்கோம். இப்போ வந்து தாளித்து விட்ருவோம். இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிடுவோம். மட்டன் சுக்கா நல்லா சுக்கா ஆயிடுச்சு. நம்ம இறக்கிடுவோம்.